உங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பெண்களை நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கிறது நீங்க நினைக்காதீங்க, என்ன இது பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுது. அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஜாயிலியத்து காலம் மாதிரி வெளியில வராதீங்க, அப்படி தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, உங்கள அசிங்கத்தை என்ன செய்யறதுக்கு, கலட்டி எடுக்கிறதுக்கு தான், போக்காட்டுறதுக்கு, உங்கள்ட்ட இருக்கிற அசிங்கத்தை இல்லாமக்கிறது, உங்கள்ட்ட இருக்கிற அவதூற, உங்களை பற்றிய ஒரு தப்பெண்ணத்தை சமூகத்திலிருந்து வெளியில எடுக்கிறதுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் அழகான உடுப்பை போட்டுட்டு சும்மா அழகா நடக்கிறோம் அப்படின்ட்டு, உங்களை பத்திய தப்பெண்ணம் தான் வெளியில போகும், உங்களுக்கு அது தெரியாது. உங்களை பற்றி தப்பெண்ணம் பாரு எப்படி போறாள், யார மயக்க போறாள் அப்படின்னு தான் சொல்லுவான், எவனை கைக்க போட போறாளோ அப்படின்ட்டு அப்படித்தான் சொல்லுவான். நம்ம புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பெண்ணிட்ட அந்த பண்பாடு அப்படி இருக்கணும். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கவுன்சிலிங் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு மாணவி சும்மா கம்பீரமான குரல்ல ஹதீஸ் சொல்றான், சும்மா மைக்கே தேவையில்லை அந்த அளவுக்கு சும்மா பயங்கரமா பேசினான். எல்லாரும் பாராட்டினாங்க, சென்னை பேச்சு, ஒரு மௌலவி இப்படி பேசிக்க மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப அழகா பேசினான், கம்பீரமா பேசினான். அப்பவே என்னோட இருந்தவன்ட்ட நான் சொன்னேன், பேச்சு நல்லா தான் இருக்குது என்றாலும் ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டிய அந்த நாணம் வெக்கம் இங்க இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி அடையல். வல்லாஹி இது நடந்த விஷயம். ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டிய ஒரு வெக்கம், எவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில துணிச்சலா அப்படியே பேசுறாளே என்றாலும் அந்த வெக்க உணர்வு இங்க இல்ல, சம்திங் ராங் அப்படி என்று சொல்லிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். ஒருத்தனோட ஓடிட்டாவ, பயம் பண்ணினவ, வல்லாஹி நடந்த விஷயம். நான் பகடிக்கு அல்லது இட்டு கட்டி சொல்லல, வல்லாஹி நடந்த விஷயம் இது. ஓடிட்டா. சொன்ன திரும்ப சொன்ன அந்த வெக்கம் இல்லடா, அது இருக்கணும் ஒரு பெண்ணுகிட்ட. அப்ப பெண்ணுங்கிறவ அப்படியே மறைஞ்சி வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க.